வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, ஆந்திரா ஸ்டைலில் பண்ணுற டொமேட்டோ பப்பு, அதாவது தக்காளி பப்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட உருளைக்கிழங்கு வறுவல். இந்த டொமேட்டோ பப்பு பார்த்தீங்கன்னா, தக்காளி தோரம்பருப்பு ரெண்டுத்தையும் வேக வச்சு நல்லா எப்படி தாளிப்பு போட்டு எப்படி பண்ணு சொல்லிட்டு விளக்கமாக கொடுத்துருக்கேன். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இட்லி தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அதே டைமில் மதியான டைமில் வேக வச்ச சாதம், கொஞ்சம் சாதத்தோட நெய், அதுக்கப்புறம் டொமேட்டோ பப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா மறக்கவே மாட்டேங்க, அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணணும், எந்த அளவுக்கு கரெக்டாக தக்காளி போடணும், எப்படி பருப்பு வேக வைக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக கொடுத்துருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த உருளைக்கிழங்கு வறுவல். இந்த ரெண்டு ரெசிபி காம்போவும் சூப்பராக இருக்கும். மதியம் சாப்பாட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? தோரம்பருப்பு 200 கிராம், பெரிய தக்காளி 7 நம்பர், சின்ன வெங்காயம் 15லேருந்து 20 நம்பர், உரிச்ச பூண்டு 20 பல்லு, காஞ்ச மிளகாய் 10லேருந்து 12 நம்பர், சீரகம் அரை டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், இடிச்ச பூண்டு 20 பல்லு, மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த டொமேட்டோ பப்பு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பருப்பை நல்லா ஊற வச்சுருக்கோம். அதாவது குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அதனால தான் பருப்பை ஊற வச்சு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் குக்கரில் போட்டிருக்கேன். போட்ட பிறகு தக்காளி 7 தக்காளி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் 3 தக்காளி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, உரிச்ச பூண்டும் போட்டுரும். பூண்டு 2 விதமாக யூஸ் பண்ணுவோம். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா இடித்த பூண்டு தோலோட போட்டிருப்போம். வேக வைக்கும் போது முழு பூண்டு போட்டிருப்பேன். இதுக்கப்புறம் மிளகாய் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். அதில் 3/4 டேபிள் ஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி கடைசியாக யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தேவையான தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சிடுறோம். வேக வைக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பருப்பு நல்லா வேக வச்சிடக்கூடாது. பருப்பு வெந்திருக்கணும், ஆனால் அந்த பருப்பு முழுசாக தெரியணும். அதாவது பருப்பு இந்த மாதிரி வெந்தால் தான் தாளித்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பருப்பை வேக வச்சிருக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு கடாயில் தேவையான எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் எதுக்காக கேட்டால் தாளித்து அதுக்கப்புறம் இந்த பருப்போட மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது வெங்காயம், தக்காளி, கடுகு, சீரகம்லாம் தாளிக்க போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெய் சூடான கடுகு, சீரகம், பூண்டு, அதாவது தோலோட இடித்த பூண்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நான் சொன்ன குவான்டிட்டி சின்ன வெங்காயத்தை 1/2 இல்லை 1/3 கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 6லேருந்து 8 காஞ்ச மிளகா தாளிப்புக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். மீதி காஞ்ச மிளகா கடைசியாக யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டால் கரெக்டாக ஒரு 30 to 40% அளவுக்கு மட்டுமே வதங்கணும். ரொம்ப வதங்கக்கூடாது. அதனால தான் வெங்காயத்தை 1/2 1/3 கட் பண்ண சொல்கிறேன், சின்ன வெங்காயத்தை. இதுக்கப்புறம் மீதி உள்ள தக்காளியும் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த தக்காளி போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி வதங்கும் போது என்ன ஆகிட்டுனா, அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். அதுக்கு பிறகு தான் பவுடர் மசாலா யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கி முடித்த பிறகு இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துடணும். மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். மிளகாய் பவுடர் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி உள்ள மிளகாய் பவுடர் இந்த இடத்துல போட்டிருக்கோம். அதே டைமில் அதிகமான மிளகாய் தூளும் வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு நல்ல காரம் வேணால் அந்த டைமில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ தனியாத்தூளும் போட்டாச்சு. போட்ட பிறகு அந்த வெங்காயம் தக்காளியோட இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ண ஆரம்பிக்கலாம். அதிகமான தண்ணி ஊற்றாது. அதே டைமில் இந்த வெங்காயம் தக்காளி மசாலாலாம் போட்ட பிறகு 2 நிமிஷம் வதங்கினா தான் அந்த பச்சை வாசனை போகும். அதுக்கு பிறகு தான் தண்ணி ஊற்றணும் சொல்ல வரேன்.
தண்ணி ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அந்த மசாலா நல்லா குக் பண்ணுறோம். இந்த மசாலாவில் தண்ணி ஊற்றிருக்கோம் பார்த்திங்களா, கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேக வச்ச பருப்பு இதில் யூஸ் பண்ண போகிறோம். தண்ணியோடு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டெக்ஸ்சர் கொடுக்காது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலா நல்லா குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்சர் வந்திருக்கணும். அந்த வெங்காயம் தக்காளி பார்த்திங்களா நல்லா முழுசாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு பெருங்காயம், வேக வச்ச துவரம்பருப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இதோட தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுரும். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த இடத்துல தேவைப்பட்ட மட்டும் தான் தண்ணி யூஸ் பண்ணணும். அதாவது வேக வச்ச பருப்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பருப்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதுக்காக மட்டும்தான் தேவைப்பட்ட மட்டும் தான் தண்ணி யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பருப்பும் தாளிப்பும் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதாவது அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுவே வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண விட்டுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அந்த பருப்பு வேக வேக சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்களா, அந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் முழுசாக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்துருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தாளிப்பு போட போகிறோம். அதனால் ஃப்ரைங் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நெய் மெல்ட் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், 1/4 டீஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகாய், இதுக்கப்புறம் இடித்த பூண்டு, இந்த இடத்துல ஒரு 5லேருந்து ஒரு 6 பல்லு பூண்டு போட்டிருக்கோம். போட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்போடு மிக்ஸ் பண்ணுங்கள். எதுக்காக திருப்பி தாளிப்பு போடுறோன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. நெய்யில் இந்த மாதிரி தாளிப்பு போட்டு பருப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த கார்லிக்கோட வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் இது மாதிரி 2வது தாளிப்பும் போட்டிருக்கேன். இப்போ ரெடியான தாளிப்பும் இந்த பருப்போடு போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். கடைசியாக கொத்தமல்லி, திருப்பியும் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுட சுட வெள்ளை சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது அடடடா மறக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை தொடர்ந்து உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, வெங்காயம் 1 நம்பர், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க. யார் வேணாலும் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு தாளிப்பு கரெக்டாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரகம் தாளிப்பாக போட்டிருக்கோம். இந்த இடத்துல சீரகத்துக்கு மேலே சோம்பும் போடலாம். சோம்பு போட்டால் அந்த மசாலா வாசனை கொஞ்சம் லைட்டாக மாறும். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா சீரகம் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். வெங்காயம் இந்த இடத்துல அதிகமாக நான் யூஸ் பண்ணல, 1 வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அதிகமாக போட்டிங்கன்னா அந்த மசாலா அதிகமாகவும் அதுக்கு பிறகு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த ரெசிபியோட ஸ்பெஷல் என்னன்னா சுக்கா ஸ்டைலில் வரணும். அதான் இந்த ரெசிபியோட ஸ்பெஷலே. அதனால தான் வெங்காயம் 1 போட்டால் போதும் சொல்கிறேன். அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும், சரிங்களா? அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். எதுக்காக தண்ணி ஊற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பவுடர் மசாலா யூஸ் பண்ண போகிறோம். பவுடர் மசாலா நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றின பிறகு மஞ்சள்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர் போட்டிருக்கேன்.
இந்த பவுடர் மசாலா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் பண்ணுங்கள். வெந்து வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு இதில் போட போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு நல்லா பீல் பண்ணுங்கள். பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுருக்கேன். பெரிய பீஸாக போட்டுனா உங்களுக்கு சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது. அது மட்டும் இல்லை, அந்த காரம் கரெக்டாக தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றி குக் பண்ண வேண்டாம். ஏங்கிட்டேன்னா அந்த மசாலாவோட ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் குக் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலா, அந்த உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக அந்த உருளைக்கிழங்கு இறங்கும். அதுக்கு பிறகு தான் தண்ணி ஊற்றணும் சொல்ல வரேன். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி லைட்டாக தெளிக்கிறோம். அதுக்கு முன்னே தண்ணியாக இருந்தாலும் கிழங்கு ரொம்ப வெந்தாலும் மேஷ் ஆகிடும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி வெந்து வர டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எந்த ஒரு சவுத் இந்தியன் ரெசிபி பண்ணாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதோட ஃப்ளேவர், அதோட பலன்கள் நிறைய இருக்குது. அந்த கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கா? கிழங்கு கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக 10% கிழங்கு வேகலோட அந்த காரத்தோட தன்மை கரெக்டாக தெரியாது. அதனால தான் நல்லா வேகணும்னு சொல்கிறேன். இந்த ப்ரிப்பரேஷன் வந்து இந்த மாதிரி ஜூஸியாக சாப்பிட்லாம். அப்படின்னா இன்னும் 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணினா இன்னும் ட்ரை ஆகும். இந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. என்னங்க, டொமேட்டோ பப்பும் உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி பண்ண எல்லாம் தெரிஞ்சுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த பப்பு எப்படி பண்ணணும் சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye. Take care.